ஜனாதிபதிக்கு ஜேர்மனியில் அரசு மரியாதைகளுடன் அமோக வரவேற்பு. ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்த டோனி பிளேயர் நிறுவன பிரதிநிதிகள். ஜனாதிபதி பொது மன்னிப்பு விவகாரம் பாரபட்சமற்ற விசாரணை தேவை. ஜனாதிபதியிடம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை. பெர்லினில் பெல்லிப் மாளிகையில் ஜனாதிபதிக்கு அரச மரியாதையுடன் வரவேற்பு. ஜேர்மனி கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஜேர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைன்மியரினால் அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. பெர்லின் பெல்வி மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜேர்மனி முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார். உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் ஜேர்மனி ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைனருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் தொழில் பயிற்சி மற்றும் சுற்றுலா, கைத்தொழில் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த புதிய வழிகள். ஜேர்மனி கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் பெர்லினின் வால்டோப் எஸ்டோரியா ஹோட்டலில் ஜேர்மனி வெளியுறவு அமைச்சர் ஜொஹான் வட்புலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம், டிஜிட்டல் பொருளாதாரம், முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்த டோனி பிளேயர் நிறுவன பிரதிநிதிகள். 4 முக்கிய நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரநாயக்க மற்றும் உலகளாவிய மாற்றத்துக்கான டோனி பிளேயர் நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களின் முன்னுரிமைகளை இனங்கண்டு அதற்கு ஆதரவளிப்பதே இந்த சந்திப்பின் நோக்கமாகும். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, கமத்தொழில் அமைச்சு, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் முதலீட்டு சபை ஆகியவற்றால் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்து அவற்றின் முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவது குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. டோனி பிளேயர் நிறுவனத்தின் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்படும் உலகளாவிய மாற்றத்திற்கான இந்த களப்பயணத்தின் போது ஒவ்வொரு அமைச்சரும் சென்று வேலை திட்டங்களை உன்னிப்பாக கண்காணிப்பதுடன் வேலை திட்டங்களுக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் இங்கு இணக்கம் காணப்பட்டது. IMFின் கடன் தொகையை பெறும் வகையிலேயே மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் நடவடிக்கையானது மின்சார நுகர்வோரின் உரிமைகளை மீறும் செயற்பாடாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர், தற்போதைய அரசாங்கம் மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு தவறியதன் விளைவாகவே மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மின்சார கட்டணத்தை 33% குறைக்க முடியும் என கூறினார். ஆனால் தற்போது மின்சார கட்டணத்தை 15% அதிகரிக்க நேரிட்டுள்ளது. இதனூடாக மின்சார நுகர்வோரின் உரிமைகள் மீறப்படுவதாக நாம் கருதுகின்றோம். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தொகையினை பெறும் வகையிலேயே மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் வழங்கிய ஆணையினை வீண் விரயமாக்காது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பொது மன்னிப்பு விவகாரத்தில் பாரபட்சமற்ற விசாரணை தேவை. ஜனாதிபதியிடம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை. ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து கைதி ஒருவரை விடுவித்த சம்பவம் தொடர்பாக
தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அதன்படி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் 2 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. சம்பவம் குறித்து முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அடையாளம் கண்டு குற்றவாளிகள் மீது தேவையான ஒழுக்காற்று அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சீர்திருத்த நடவடிக்கைகளில் அவதானம் செலுத்தி சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் செயற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை வலுப்படுத்தல் வேண்டும். சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஜனாதிபதி, நீதி அமைச்சு மற்றும் ஏனைய தொடர்புடைய அதிகாரிகளுக்கு முழு ஆதரவை வழங்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தயாராக இருப்பதாகவும், சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் மக்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்வதற்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கெஹலிய ரம்புக்வெலவின் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண் கைது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சுக்கு பெயரளவிலான நியமனங்களை வழங்கியதனூடாக சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடத்தி வரும் விசாரணைகளுக்கு அமையவே அந்த பெண் கைது செய்யப்பட்டதாக மேற்படி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்மலிகொட கடத்தல், கொலை மற்றும் காணாமல் போனமை தொடர்பான உயர்நீதிமன்ற விசாரணையில் முக்கிய குற்றவாளியான இராணுவ புலனாய்வு பிரிவின் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் லக்ஷ்மி குமாரரட்ன முக்கிய சாட்சியை மிரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு பின்னர் இந்த மாதம் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட 2010 ஜனவரி 24ஆம் அன்று காணாமல் போனார். அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பான சட்டமா அதிபர் கொழும்பு நிரந்தர உயர் நீதிமன்ற விசாரணையில் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரரட்ன உட்பட 10 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார். தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றது. சம்பவம் நடந்த நேரத்தில் பெரும்பாலான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றி வந்துள்ளனர். எக்னலிகொட வழக்கின் முக்கிய சாட்சியான சுரேஷ்குமாரவை ஓய்வு பெற்ற பிரிகேடியர் குமாரரட்ன மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான அதிகார சபையின் புலனாய்வு பிரிவின் தலைவர் நேற்றைய தினம் திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் விடுதலையான நபர் சிஐடியினருக்கு கொடுத்த அதிர்ச்சி. வெசாக் தினத்தன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட அனுல திலகரட்ன பிறிதொரு வழக்குக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பினை பெற்றதாக தெரிவித்து குற்றப்புலனாய்வு துறையினரால் தேடப்பட்டு வரும் நிலையிலேயே குறித்த நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இவர் அனுராதபுரம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் முன்னிலையானதாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக நிலுவையிலுள்ள மற்றுமொரு வழக்கு தொடர்பாக நேற்று அவர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கு விசாரணையின் போது அவரது சட்டத்தரணியுடன் அனுல திலகரட்ன இதனை உறுதிப்படுத்தினார். மேலும் தாம் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியுள்ளதை கையை உயர்த்தி அனுல திலகரட்னவும் உறுதிப்படுத்தியதாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது அனுல திலகரட்னவை கைது செய்ய அவரை தேடி வந்ததாக கூறப்படும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் குழுவினரும் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணை முடிந்ததும் அனுர திலகரட்ன நீதிமன்ற வளாகத்திற்குள் தனது நண்பர்களுடன் அரட்டியடித்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அவர் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளை கடந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் என்றும் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிக்குன்குனியா, டெங்கு நோய்கள் ஒரே நேரத்தில் ஏற்படும் நிலைமை, விசேட வைத்திய நிபுணர் தெரிவிப்பு.
சிக்கங்குனியா மற்றும் டெங்கு ஆகிய இரு நோய்களும் ஒரே நேரத்தில் ஏற்படும் நிலைமை காணப்படுவதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் மகேஷ் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது ஒரு ஆபத்தான நோய் அல்ல என்ற போதிலும் சிறுவர்கள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் நிலைமை ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காய்ச்சல் ஏற்பட்டுள்ள சிறுவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்புவதனை தவிர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதே நேரம் 2 நாட்களுக்கு மேலாக காய்ச்சல் நிலைமை தொடருமானால் உரிய வைத்தியரை நாடுமாறும் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் மகேஷ் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அவ்வாறான சிறுவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்புவதன் ஊடாக ஏனைய மாணவர்களுக்கும் நோய் நிலைமை பரவுவதற்கான சாத்தியம் நிலவுகின்றது. இன்ஃப்ளூயன்சா போன்ற வைரஸ் விரைவாக சிறுவர்களிடத்தே பரவக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது. காய்ச்சலுடன் எலும்பு மூட்டுகளில் அதிக வலி உணரப்படுவது குறிப்பாக சிக்குங்குனியா நோய்க்கான அறிகுறியாகும். எனினும் சிறுவர்களிடத்தே இவ்வாறான நோய் அறிகுறிகள் அவதானிக்கப்படுவதில்லை. எனவே நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், சிறுவர்கள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்டோர் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் மகேஷக ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். பிபில மொனராகல சாலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக புரண்ட கார். நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் பிபில மொனராகல சாலையில் மெதம அமுதுதேந்துர பகுதியில் உள்ள ஒரு வளைவில் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த ஒரு மரத்தின் மீது மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்க சீன பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தத்தில் நிறைவு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் பதற்றங்களை தணிக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தத்தில் நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த விடயங்களை பகிர்ந்துள்ளார். இதன்படி சீன மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்படும் என முன்னர் விடுக்கப்பட்ட அறிவிப்பு மீளப் பெறப்படும் எனவும் அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இருதரப்புக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் அடங்கியுள்ள சில தகவல்கள் மாத்திரமே வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இருதரப்பும் ஜெனீவாவில் ஒருமித்த கருத்துக்களை செயற்படுத்துவதற்கான இணக்கப்பாட்டை எட்டியதாக அமெரிக்க வர்த்தக செயலாளர் தெரிவித்துள்ளார். இரு நாட்டு ஜனாதிபதிகளும் அங்கீகரித்த பின்னர் புதிய திட்டங்களை அமுல்படுத்த முயற்சிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.